ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்பொழுதே மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதன்படியே நாளை டிசம்பர் 4 தங்கம் வெள்ளி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 20 ரூபாய் அதிகரித்து 12,060 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. 18 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,055க்கும் 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 13,157க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிலோவுக்கு 2,000 முதல் 6,000 வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே நேற்றைக்கு வெள்ளியின் விலை 1,96,000 என இருந்து அதிலிருந்து 5,000 ரூபாய் அதிகரித்து 2,01,000 ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓவரால் வேர்ல்ட் லெவல்லையே கோல்டு அண்ட் சில்வர் குளோபல் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இதன் மத்தியில் நமக்கு இன்னும் கூட ஒரு சப்போர்ட் இல்லாத நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா ரூபாயின் மதிப்பு திரும்பமாக டே பை டே வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட கண்டினியூஸாக இப்போ தேர்ட் டேலே வந்து அது வீழ்ச்சியில் போயிருக்கு. ஸோ வீழ்ச்சி இந்த சென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 90 ரூபாய் நேற்று நான் சொல்லும் போது 90 ரூபாய் டச் ஆச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ 90 ரூபாயிலிருந்து ஒரு 90.1 பைசா, 90.2 பைசா, 90.3 அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம். பட் ஆனால் அது எப்படி ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா, 90 ரூபாயிலேருந்து அப்படியே பீக்காக 20 பைசா, 25 பைசா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90.30 பைசா வரையுமே டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ ஓவரால் வேர்ல்டு எக்கனாமிலே கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய இந்தியா ரூபாய் வந்து வீழ்ச்சியில் போச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா அதிகரிக்க வேண்டியதை இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து அதிகரித்து விட்டுரும். ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அது பிஹேவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2024 85.51 பைசா அப்படின்னு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளாகவே 90 வந்து கிட்டத்தட்ட 5 ரூபாய் வந்து வீழ்ச்சியில் போயிருக்கு. 90.30 இப்போ இருக்கு. 2023 பார்த்தோம்னா 83 சில்லறை இருந்துச்சு. ஸோ 2-3 வருஷங்களுக்குள்ளாகவே 7 ரூபாய் 6 ரூபாய் வீழ்ச்சியில் போகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்டு வந்து தாறுமாறாக குளோபல் எக்கனாமியில் ஒரு சில டைமில் வந்து இறங்கி இருந்தாலும் நம்மளுடைய இந்தியா ரூபாயின் மதிப்பு அதுக்கு சப்போர்ட்டாக இல்லாத காரணத்தினால தொடர்ந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. மோஸ்ட்டாக எல்லா கண்ட்ரீஸுமே அவங்களுடைய கரன்சியை டாலரோட கம்பேர் பண்ணி ஓரளவுக்கு வந்து அவங்க ட்ரேடில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ண வச்சுப்பாங்க. ஸோ இதனால் ஒரு சில கண்ட்ரீஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, டாலரே ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய கேஸ் கன்சிடர் பண்ணவே கூடாது. நம்மளுடைய கரன்சிக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டை கொடுக்கணும், ஒரு 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 பெஞ்ச்மார்க்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை எல்லா கண்ட்ரீஸுமே எடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோல்டை வந்து எக்கச்சக்கமாக டன் கணக்கில் வந்து அவங்க வாங்கி குவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கோல்டை ரிலீஸ் பண்ணி கோல்டை விற்று கூட அவங்களால அதை சமாளிச்சிக்க முடியும். ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கரன்சி. அது எல்லா கண்ட்ரிலையுமே அதற்கான மதிப்பு வந்து ஒரு ஒரு தனி ரேஞ்ச் தான், ஒரு கிங்கு மாதிரி தான் கோல்டு. ஸோ அதனால தான் மேஜர் ஆஃப் த கண்ட்ரிஸ் டன்ஸ் கணக்கில் கோல்டு வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்போ டாலரை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுவாங்களா, தள்ளி வச்சிருவாங்களா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் அது இமீடியட்டாக நடக்காட்டியும் இன்னும் ஃபியூச்சரில் வந்து அவங்க அதற்கான பிளான்ஸ் எல்லாமே வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதற்கான முயற்சிகளில் பெரிய அளவில் ஈடுபடலை. பட் ஆனால் வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ் அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள் எந்த வகையிலுமே நம்ம சளிச்சவங்க இல்லை, நம்மளால் எல்லாமே வித்ஸ்டாண்ட் பண்ணி தனியாக நிற்க முடியும் அப்படின்ற கண்ட்ரீஸ் எல்லாமே அதற்கான முயற்சிகளில் பெருமளவும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது உங்களுடைய அவேர்னஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சியோட மதிப்பை வச்சு கோல்டு வந்து அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக உலகம் முழுவதும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பரில் வரப்போகுது. நவம்பரில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, அக்டோபரில் இருந்துச்சு. ஸோ டிசம்பரில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது ரிலீஸ் ஆகும். 9 and 10 ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மிட் நைட்டில் தான் அது, நம்மளுடைய மிட் நைட்டு அவங்களுக்கு வந்து மதியானம். ஸோ அவங்க மதியானம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அது மிட் நைட்டில் தெரிய வந்துடும். மேக்ஸிமம் டிசம்பர் 11 or 12 நம்மளுக்கு வந்து அது ஃபுல் ஃப்ளெஜாக வந்து சிங்க் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபெட் ரேட் கட்டை பொறுத்து கோல்டு எக்கனாமி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ அவங்க வந்து ப்ளஸ் பண்ண போகிறாங்களா, மைனஸ் பண்ண போகிறாங்களா, சேம் வச்சுக்க போகிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
அண்ட் கம்மிங் டு த சப்ஜெக்ட், இன்று டிசம்பர் 3 தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் 20 ரூபாய் மாத்திரம் அதிகரித்து 12,060 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கும் தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு விலையான 12,060க்கே இருக்கலாம். இல்லை என்றால் அதிலிருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5 to 35 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு 201 per கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளியின் விலையிலும் நாளைக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு விலையான 201 per கிராமே இருக்கலாம். இல்லை என்றால் அதிலிருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்டு ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.